ஏனென்றால் நூற்றுக்கணக்கான உடன்பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். ஒரு சில ஊடக உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு ஊடக அடியாட்களாக பயணிக்கிறாங்க, பணி செய்கிறாங்க. அதில் இந்த அண்டா செந்தில்வேல்னு சொல்லுபவர் ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகளும் அவருடைய ஒரு அணுகுமுறையும் பல முறை தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன உச்சக்கட்டம்னா அத்துமீறலின் உச்சக்கட்டம். அத்துமீறலுடைய உச்சக்கட்டம் பாரு என்ன பண்ணுறேன் பாரு உன்ன சொல்லியிருக்காரு. இது என்ன சினிமாவா? அது சின்ன பசங்களா? அது மட்டும் இல்லை, வெளியில் ஃபோன் போட்டு எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வரேன்னு சொன்னார். யாருமே இதெல்லாம் நம்பலை. ஆனால் ஏதோ ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்காரு, சேகர் பாபு அமைச்சருடைய மாண்புமிகு அமைச்சருடைய பேர் கூட பயன்படுத்தியிருக்காரு. அங்கேருந்து திடீர்னு ஆட்கள்லாம் ஏன்னா அது அவருடைய அந்த வளாகம் இருக்கிறது அவருடைய ஏரியா. அவங்க அவ்வளோ பேர் கும்பலாக அடிச்சிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயங்க, லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லா மின் விளக்குகளையும் அணைச்சு அந்த 5-6 நிமிஷத்துக்கு அங்கே பெண்கள் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறான், ஒரு சிட்டிங் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி கிட்ட, இந்த தங்க தமிழ்செல்வன்கிறவர்கிட்ட இந்த செந்தில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களா, அண்ணே நீங்கள் எல்லாம் போயிடுங்க, எங்களை உள்ளே விட்டுருங்க அண்ணே 5 நிமிஷம், அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன சினிமாவில் வர்ற சடையெல்லாம் வச்சுக்கிட்டு வட சென்னை போன்ற சினிமாக்கள்லாம் அறுத்துட்டு போவாங்களே, அது மாதிரி அதெல்லாம் இது சொல்கிறாங்க. அண்டு 5 நிமிடங்களுக்கு எந்த விளக்கம் அங்கே இல்லையா. அப்போ பெண்கள் அங்கே இருந்து என்ன இருக்கும், கொள்ளை நடந்திருக்கும். எதை மாதிரி பெண்கள்கிட்ட அத்துமீறி பண்ணியிருப்பாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன மாதிரி நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இது there should be freedom of speech. இது மாதிரி 40-50 பேர் வந்ததே அன்லாஃபுல் அசம்பிளி IPC 141. இது மாதிரி அவங்க சோனா புட்டியும் உடஞ்ச பாட்டிலும் கத்தி எடுத்தது, டெட்லி வெப்பன்ஸ் இன் பப்ளிக் 148, 146, 147 4 செக்ஷன் இருக்குது. சேர்ந்து வந்தது கலவரம் செய்கிறது, த்ரெட்டன் பண்ணுறது, அடிக்கிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சேதப்படுத்துறது முயற்சி செய்கிறது, இது மாதிரி கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்துறது. 4 செக்ஷனில் இதுக்குள்ளே புக்காக இது மாதிரி உள்ள தள்ளும் டப்புன்னு அடிக்கணும். என் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு சொல்கிற நக்கீரனோட பரம்பரை தமிழ்நாட்டு பண்பாடு.